இன்னும் இந்த சன்பர்ன் பாருங்கள், அந்த என் கலருக்கும் அந்த ஸ்கின் கலருக்கும் இந்த சன்பர்ன் கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அதுவும் இந்த திருச்சி வெயிலில் வெளியில் போயிட்டு வந்தோன்னா அந்த இடமெல்லாம் பயங்கரமாக இச்சிங்காக இருக்குது, பர்னிங் சென்சேஷனாக இருக்குது. அதில் நம்ம ஏதாவது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு மேலே வந்துட்டு ரொம்ப பர்னிங் சென்சேஷனாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஹெர்பல் பேக்காக நம்ம சந்தனம் இன்றைக்கி தேய்க்க போகிறோம். சந்தனம் வந்து அப்பா ஆல்ரெடி கட்டை வாங்கி வச்சுருந்தாரு, மைசூரில் போனப்போ வாங்கி வச்சுருந்தாரு. எப்போதுமே அப்பா வந்து சந்தன கட்டை ஸ்டாக் வச்சுருப்பாரு. அதனால் போகிறப்ப இதை ஆட்டையை போட்டுற வேண்டியதான். செம்ம கூலிங்காக இருந்துச்சுங்க, போட்டோன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கல் வந்து நிலாக்கு சின்ன வயசில் அந்த உரம் மருந்து ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ண கல். இவ தான் உடச்சா, ஏதோ விளையாட்டுறதுக்கு எடுத்துகிட்டு டம்முன்னு கீழே போட்டால் உடஞ்சிருச்சு. நிறைய எல்லோ ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்துக்க சொன்னாங்க, விட்டமின் டி கிடைக்கிறதுக்காக. ஸோ வீட்டில் இருந்த மாம்பழம், பலாப்பழம், கிரேப்ஸு, பேரிச்சம்பழம், ஆம்லா போடலை, ஏன்னா இருமல் இருக்கிறதுனால ஆம்லா போடலை. அப்புறம் தேன், ஒரிஜினல் காதி கிராஃப்ட் தேன், இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் அடித்து அம்மா கொடுத்தாங்க பாருங்கள். ஆப்பிள் 2 ஸ்லைஸ் ஆப்பிள் போட்டிருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. கண்ணை மூடி குடிச்சிடலான்னு பார்த்தேன். யாருக்கும் தரலையே இந்த ஒரு சட்டி ஜூஸ் எனக்கு தான். அப்பாவும் இளநீ வாங்கிட்டு வந்தார். ஊருக்கு போகிறதுக்குள்ளார எவ்வளோ எனர்ஜி ஏற்ற முடியுமோ ஏற்றிட்டு போயிடணும். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.